ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சாய் அப்பாவோட அற்புதமான வார்த்தைகள், பொன்மொழிகளை கேட்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகள் சாய் அப்பாவோட வார்த்தைகள். இது உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ தேவைப்படலாம். அதனால் முழுவதுமாக கேளுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம சாய் அப்பாவோட அற்புதமான பொன்மொழிகளை கேட்கலாம். குருவின் வார்த்தைகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கும் வலிமை பெற்றது. எனது கதைகளும் போதனைகளும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதோடு உலக மற்றும் ஆன்மீக துறைகளில் அறிவையும் ஞானத்தையும் வழங்கும். உங்கள் தினசரி ஆன்மீக பயிற்சியை உறுதியுடன் செய்து கடவுளிடம் சரணடைந்தால் நீங்கள் உயர்ந்த இலக்கை அடைவீர்கள். சாதுக்கள் மற்றும் ஞானிகளின் நல்ல வார்த்தைகள் நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. அவர்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்களின் வார்த்தைகள் தேவைப்படும்போது உதவும். அதிகாரம் என்பது மற்றவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்தும் திறன் அல்ல, இது அவர்களின் நடத்தையால் பாதிக்கப்படாமல் இருக்கும் திறன். பயம் ஒரு உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை, அதை நம்ப வேண்டாம். வழக்கமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் ஒருவர் பயத்தை வெல்ல முடியும். குருவின் அருள் இல்லாமல் வெறும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை. அவர் உபதேசத்தை நம் அன்றாட வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விண்வெளியில் வீசப்படுகிறது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, விண்வெளி அதே விகிதத்தில் அதிக ஆற்றலுடன் அதை உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறது. உங்கள் மனம் வலுவாக இருக்கும்போது நீங்கள் முழுவதுமாக பரமாத்மாவிடம் சரணடைந்தால் வாழ்க்கை எப்போதும் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும். உண்மையின் பாதையை பின்பற்ற உங்களை ஊக்குவிக்கும் ஒரு ஊக்க சக்தியாக விமர்சனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை உங்கள் முன்னேற்றம் உங்கள் திட்டத்தை விட சிறப்பாக இருக்காது. நல்லொழுக்கம், சிந்தனை தெளிவு, தன்னடக்கம், கருணை, பணிவு, நேர்மை ஆகியவற்றை கொண்டவர்கள் வெற்றி பெற்று அமைதியான வாழ்க்கை வாழலாம். மன நிறைவு என்பது மட்டுமே நமக்கு ஏராளமாக கிடைக்கும் இயற்கை செல்வம். இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். பயம் என்பது உணரப்பட்ட அச்சுறுத்தல் அல்லது ஆபத்துக்கான உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை. நிலையான ஆன்மீக பயிற்சி மூலம் ஒருவர் பயத்தை வெல்ல முடியும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. நம்பாதவர்களுக்கு அனைத்தும் பயனற்றது. சில நேரங்களில் விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நிரூபிக்க சோதிக்கப்படுகிறார்கள். அகங்காரம், ஆணவம் மற்றும் பெருமை ஆகியவை ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் நமது முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைகள். உலக இன்பங்கள், மோகம் மற்றும் பணத்தின் மீது ஆசை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு கடவுள் மீது அன்பு பிறக்காது. உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவை எப்போதும் நிலையானவை அல்ல. ஆனால் தற்போதைய சூழ்நிலையை கையாள நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறையை பொறுத்து உங்கள் எதிர்காலம் அமையும். உதவிக்கு நன்றியுள்ளவர்களாகவும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்றென்றும் நினைவில் இருப்பார்கள். சரியான நேரத்தில் உங்கள் குரு உங்களுக்கு சரியான நபர்களை அறிமுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செழிக்க சரியான பாதையை காட்டுவார். கடவுளின் தரிசனத்தை பெற்றவர்கள் பேராசையின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள்.
தங்கள் முன் வைக்கப்படும் ஆடம்பரங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள். அமைதியான வாழ்க்கை வாழ ஒருவர் தனது வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள், குணாதிசயங்கள் மற்றும் இதயத்தை தூய்மையான மனதுடன் கண்காணித்து பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மோசமான நிலையை கடக்காமல் வாழ்க்கையின் சிறந்த நிலையை யாராலும் அடைய முடியாது. ஞானிகளும் அறியாதவர்களும் போற்றும் மொழியில் தெய்வீக செல்வாக்குடன் உங்களை வழிநடத்தும் நித்திய உண்மை உங்கள் குரு. நமது தனித்திறமைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்தால் நாம் விரும்புவதை காட்டிலும் நமக்கு தகுதியானதை அறிய முடியும். விழிப்புணர்வையும் பணிவையும் உங்கள் முடிவுகளையும் செயல்களையும் வழிநடத்த அனுமதித்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். எந்த நிபந்தனையும் இல்லாமல் குருவிடம் மனம் நிலை பெறும் வரை தனிமையில் தியானம் செய்வது நல்லது. யாருடைய பேச்சையும் கேட்காதவர்கள் மற்றும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்கள் சில சமயங்களில் தோற்று போகலாம். ஆனால் தங்கள் மனசாட்சிக்கு செவிசாய்ப்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள். நாம் விரும்பும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது. ஆனால் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும் குரு நமக்கு தருவார். அவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் கூட உங்கள் வலிமை மற்றும் திறனை நன்கு அறிந்திருக்க வேண்டும். எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போராடுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் வழியில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார். ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அப்பாவிகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதே மனித குலத்திற்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த சேவையாகும். நீங்கள் தர்மம் செய்பவராக இருந்தால் உண்மை பாதையில் தன்னலமின்றி உங்கள் கடமையை செய்யுங்கள். நீங்கள் எப்போதும் தெய்வீக ஒளியால் வழிநடத்தப்படுவீர்கள். மனிதனின் வாழ்நாள் தேவைகள் முடிவற்றவை. எனவே உங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள். பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரே உயிருடன் இருக்கும்போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார். இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள். குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணை. மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம். வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான விஷயங்கள் வந்தாலும் அவற்றை நாமே அனுபவிப்பது என்பது ஒரு மாயை. அனைத்து கஷ்டங்களுக்கும் நாமே காரணம் என்பதுதான் நிதர்சனம். உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும். முதன்முறையாக நீங்கள் எதையாவது யோசிக்கும்போது அது ஒரு யோசனை. ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி பலமுறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறும் என்பது உண்மை. சூழ்நிலைகள் மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மற்றவர்கள் நம்மை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம். குருவின் வழிகாட்டுதல் என்பது சுரங்கப்பாதையில் ஒளிரும் விளக்கு போன்றது. இது அனைத்து மூலைகளிலும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்காது. ஆனால் அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கு போதுமான வெளிச்சத்தை உங்களுக்கு வழங்குகிறது.
ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.